ஹலோ வியூவர்ஸ், தினம் தினம் 3 கேள்விகள். அதில் நம்ம 2வது கொஷின் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு வகையான ஜிகே கொஷின் தான். கூற்று காரணம் கொஷின். சரிங்களா, வாங்க பார்த்துருவோம். கூற்று என்ன? கூற்று ஏ, காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. காரணம் பார்த்துருவோமா? காரணம் 6 என்ன சொல்லியிருக்காங்க? பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தவறுன்னு பார்த்துருவோமா? வாங்க பார்த்துருவோம். கூற்று ஏ, காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவற்றை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன அப்படின்றது உண்மைதான். ஏன்னா விவசாயம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் மக்கள் தொகை செறிவு அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதனால் காலநிலை, நிலத்தோற்றம், மண், இயற்கை வளங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தும் மக்கள் தொகை பரவலை. சரிங்களா, ஓகே. அப்போ காரணம் பார்த்துருவோமா? பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பான கூற்று, தப்பான காரணம். ஏன்? பிறப்பு இறப்பு விகிதம் மக்கள் தொகையோட அடிப்படை காரணி தான் பிறப்பு இறப்பு. அதை வச்சு தான் மக்கள் தொகை எவ்வளோ தூரம் பரவலாக இருக்காங்க இல்லை அப்படின்றத கணிக்க முடியும். அப்படின்னும்போது பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கத்தான் செய்யும். சரிங்களா, அதாவது எதிர்மறையாக மாறும்போது பாதிக்கத்தான் செய்யும். அப்படின்னும்போது என்ன 4 ஆன்சரில் எது ஆன்சர் பார்த்துருவோமா? ஏ தான் ஆன்சர். ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஏ தான் ஆன்சர். Thank you for watching my video. Subscribe my channel, support my channel. Thank you.